ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரம்ஜான் ஸ்பெஷலாக ரம்ஜான் நோன்பு கஞ்சி வெஜிடபிள் வெர்ஷன் பார்க்க போகிறோம். எல்லாருமே நினச்சிட்ருக்குறாங்க நோன்பு கஞ்சினாலே இது நான்வெஜ் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்குறாங்க. பட் ஆனால் வெஜ்ஜிலேயே நான்வெஜ்ஜுடைய டேஸ்ட் வர மாதிரி செய்யலாம் சூப்பராக. அதுவும் நோன்பு கஞ்சி வந்து சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஐட்டம். கஞ்சினாலே டக்குன்னு செய்வாங்க தானே. அதில் இந்த நோன்பு கஞ்சி வந்து சீக்கிரமாக செய்கிற ஜஸ்ட் குக்கிங் டைம் தான் ஒரு 10-15 நிமிஷம் எடுக்குமே தவிர மற்றபடி டைம் வந்து ரொம்பவே கம்மி. ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ளே செய்து முடிச்சிடலாம் நோன்பு கஞ்சி. நோன்பு நாட்களில் கஞ்சி சாப்பிட்டோம்னா நல்ல ஜீரணமாகவும் வயிறுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அதுக்காகத்தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரியா சமையல். இதுதாங்க கஞ்சி அரிசி. இது என்ன அரிசினா பிரியாணி அரிசி வருது இல்லையா, அந்த பிரியாணி அரிசியிலேருந்து விழக்கூடிய கட்டிங் தான் கஞ்சி அரிசி. இந்த அரிசி வந்து நல்ல பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்களில் அரிசி கடைகளில் கிடைக்கும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலனா பிரியாணி அரிசியோ அல்லது பாஸ்மதி அரிசியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 100 கிராம் கஞ்சி அரிசி நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இது வெறும் 100 கிராம் எடுத்தாலும் இது குவான்டிட்டி வந்து கஞ்சியாக இருக்கிறதுனால நம்ம நிறைய தண்ணி சேர்ப்போம் இல்லையா, அதனால் நிறைய கிடைக்கும். ஒரு குண்டா ஒரு பாத்திரம் அளவுக்கு கிடைக்கும் கஞ்சி. அதாவது 4 பேர் வரைக்கும் குடிக்கலாம். இதோட அளவு வந்து 100 கிராம் அரிசி வந்து 4 பேருக்கு குடிக்கலாம். ஒரு சின்ன கடாய் ஒன்று எடுத்துருக்கிறேன். அதில் வந்து எந்த அளவுக்கு அரிசி எடுத்தோமோ அதுக்கு 3ல் 1 பங்கு போல் பாசிப்பருப்பு, சிறு பருப்பு மங்கலையா அந்த பருப்பு. இந்த பருப்பை நல்லா பச்சை வாசனை போக மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ஆனால் கலர் மாறக்கூடாது. கலர் வந்து இந்த கலர்லேயே தான் இருக்கணும். கஞ்சி வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் சேர்க்கக்கூடிய ஐட்டம் எல்லாமே வந்து குளிர்ச்சி தான். பாசிப்பருப்பும் உடலுக்கு குளிர்ச்சி. அப்புறமா நம்ம வெந்தயம் சேர்க்க போகிறோம், அதுவும் குளிர்ச்சி தான். எதனால் அப்படின்னு சொல்லி சொன்னால், காலையிலிருந்து அதாவது கிட்டத்தட்ட 14 மணி நேரம் உணவு சாப்பிடாம இருக்கிறோம். ஸோ அதனால் அதை முடிக்கும்போது சாப்பிடக்கூடிய முதல் உணவு இதாக இருக்குது, கஞ்சியாக இருக்குது. அப்போது ரொம்ப மசாலா கலந்த பிரியாணி அப்புறமா ரொம்ப மசாலாவுள்ள ஐட்டம் சாப்பிட்டோம்னு சொன்னால் வயிறு வந்து ஜீரணமாகாது, வயிறு கெட்டு போயிடும். அடுத்தடுத்து நோன்பு வைக்க முடியாது. தொடர்ந்து 30 நாட்கள் வைக்கணும் இல்லையா, அதனால தான். அப்புறமா வயிறு சாப்பிடாமல் இருக்கிறதுனால உடல் சூடும் அடையும். அதனால் இந்த மாதிரி குளிர்ச்சியான உணவை எடுத்துக்கொள்ளும் போது சீக்கிரமாக ஜீரணமாகிடும். நமக்கு அடுத்தடுத்து நோன்பு வைக்கும்போது சூடு ஏற்படாது. அடுத்தடுத்து நோன்பு வைக்கிறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த பாசிப்பருப்பை அரிசியோடு சேர்த்தலாம். ரெண்டையும் சேர்த்து கழுவிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது ஊறட்டும். கஞ்சி தாளிக்கிறதுக்கு ஒரு 3 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் தான் தாளிக்கிற ஐட்டம். ஒரு பெரிய வெங்காயம், சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் தான். கஞ்சிக்கு வந்து நிறைய வெங்காயமெல்லாம் சேர்க்க தேவையில்லை. அப்புறமா 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் தான் கஞ்சிக்கு காரம் தரப்போகிறது. வேறு எதுவும் நாம் காரத்துக்காக சேர்க்க போகிறதில்ல. இருந்தாலும் நான் 2 தான் சேர்க்குறேன். எதனாலன்னா வெறும் வயிற்றோடு சாப்பிட போகிறதுனால பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்து சாப்பிட்டோம்னா வயிறு சீக்கிரமாக புண்ணாயிடும். அதனால் நான் 2 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து கஞ்சிக்கு நல்ல மணத்தையும் குளிர்ச்சியையும் தரும். நெய் நல்லா சூடாயிருச்சு. தாளிக்கு எடுத்து வச்ச பொருளெல்லாம் போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா பொரியட்டும், அப்போ தான் நல்லா மணம் வரும். வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3ம் சேர்த்து பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்புறமா 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொத்தமல்லி புதினா அதிகமாக வதங்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரே ஒரு மிக்சிங் தான், அவ்வளவுதான். சுடுதண்ணி 1 லிட்டர் சுடுதண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியை ஊற்றிடலாம். நாம் எடுத்த 100 கிராம் அரிசிக்கு 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம். உப்பு இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். அப்புறமா 10 இல்லைனா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். 5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் ஸ்லோ ஃபயர்லேயும் சிம்மில் வச்சு 2 விசிலும் விட்டுக்கலாம். அப்படி விசில் வராட்டி 10 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இந்த பருப்பு மற்ற வச்சு ஒரு வாட்டி கடைஞ்சி விட்டுறலாம். 1 லிட்டர் தண்ணி ஊற்றினா பாருங்கள், ஃபுல்லாக எல்லா தண்ணியும் இழுத்துக்குச்சு. இப்போ மறுபடியும் ஒரு 3/4 லிட்டர் போல் சுடுதண்ணி சேர்க்குறேன். பச்சை தண்ணி சேர்த்துடக்கூடாது, சுடுதண்ணி தான் சேர்த்துக்கணும்.
எந்த அளவுக்கு நமக்கு கஞ்சி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு இது பண்ணிக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான நோன்பு கஞ்சி ரெடி. வடை அப்புறமா சட்னியோட வச்சு குடிக்க சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.